வீட்டில் இருக்க 4 லேடீஸும் தனித்தனியாக ஆளாளுக்கு ஒரு வேலை பிரித்து வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. தீபாவளி டைமில் எல்லார் வீட்லேயுமே செய்வாங்க. ஃபஸ்ட்டு இது என்ன பவுடர்னால், பொட்டுக்கடலை மட்டும் வறுத்து அதை பவுடர் பண்ணி ஜலிச்சு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து பொரி அரிசின்னு சொல்லுவாங்க. நார்மல் சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அதையும் வந்து நல்லா ஜலிச்சு வச்சுக்கணும். அடுத்து இந்த பக்கம் என்ன நடந்துகிட்ருக்குன்னா, பொன்மணி அரிசின்னு சொல்லுவாங்க, இட்லிக்காக ஊற வைப்பாங்கள்ல, அந்த அரிசியை வந்து நல்லா கிரைண்டரில் நல்லா ஆட்டி எடுத்துட்டு, இந்த மாதிரி மாவு இருக்கு இல்லையா, இந்த மாவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாணலில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டுருக்காங்க ஒரு பக்கம். அதுக்குள்ளே நம்மளுக்கு சைடில் வந்து பொரி அரிசி வந்து அரைச்சாச்சு. இதை வந்து இப்போ ஜலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இதை வந்து அந்த பொட்டுக்கடலை மாவு ஆல்ரெடி அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டின பாருங்கள், அது கூடவே இதையும் வந்து சேர்த்து ஜலிச்சு ரெண்டுத்தையும் ஒன்றாவே வச்சுக்கலாம். நான், அம்மா, அக்கா, பாட்டி, நாங்கள் 4 பேரும் வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் சோமா செஞ்சுருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள், பின் பண்ணுறேன். இது வந்து கடைசியில் அந்த பொரி அரிசியில் மீந்தது, அதை வந்து ஜலிக்க முடியல. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து அதை போட்டுட்டு அது கூட வந்து பூண்டு, மிளகா அதெல்லாம் போட்டு அரைக்கணும், அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம், அப்போ நல்லா மஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வரமிளகா வச்சுருக்காங்க. வரமிளகாவும் பூண்டும் ஃபஸ்ட்டு மிளகா மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், ஏன்னா அது அரைகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 பை 1 அரைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு சில மிளகா வந்து நல்லா சுருக்குன்னு காரமாக இருக்கும், ஒரு சிலது வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். அந்த மிளகா மட்டும் போட்டு நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பூண்டையும் சோம்பையும் இதுக்கு அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கப்பவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க எதுக்குன்ட்டு. எள்ளடைக்கு தான். நாங்கள் வந்து இது எள்ளடைன்னு சொல்லுவோம். உங்கள் ஊர் சைட்லாம் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. கடைசியாக பாருங்கள், அது உங்கள் ஊர்லேயும் எள்ளடை தானா இல்லை வேறு ஏதாவதான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு கை வந்து வச்சிங்கன்னா காரம் பயங்கரம். நாளைக்கு 2 நாள் வரைக்கும் கையில் காரம் இருக்கும். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஸ்பூனில் வந்து இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கிறேன். இது கூடவே வந்து இப்போ பூண்டையும் சோம்பையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து என்னென்ன ஸ்நாக்ஸ் செய்வீங்க, ஈஸியாக இது வந்து செய்ய முடியும், குழந்தைங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைனா சஜஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அது வந்து அப்லோட் பண்ணலாம். பூண்டையும் சோம்பும் சேர்த்துக்கலாம். இதுதான் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் எள்ளடைக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு வந்து தோலோடு தான் போடணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். தோல் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா அது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி மழமழன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து காரத்துக்காக நம்ம வரமிளகாவும் சேர்த்துருக்கோம், காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கோம். இது எதுக்குன்னா காரம் கம்மியாக இருக்கும், கலர் வந்து கொடுக்கும் நல்லா எள்ளடைக்கு. இது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், வெறும் வரமிளகா மட்டும் சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து கலருக்காக சேர்த்துருக்கோம். கலர் பவுடருமே கடைசியில் சேர்த்துருக்கோம். பட் இருந்தாலும் வந்து இது எதுக்குன்னா கொஞ்சம் கலர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த கலர் பவுடரை கம்மி பண்ணிவிட்டு காஷ்மீரி சில்லி வந்து சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கோம். நீங்கள் வந்து வெறும்னே சில்லி பவுடர் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வரமிளகா மட்டும் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி மாவு வந்து கிண்டி நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதோ பிசைஞ்சு வச்சுட்டு அங்கே பாருங்கள் ஒரு போர்ஷனு, அதையுமே சேர்த்து வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கணும். இது வந்து ஒரு சிலவங்க வந்து சொல்கிறாங்க அப்படியே அரைச்சி வந்து கிரைண்டர்லேயே அரைச்சி பண்ணுறதா. பட் ஆனால் எங்கள் வீட்டில் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவாங்க, வதக்கிட்டு செஞ்சால் தான் வந்து எங்களுக்கு பிடிக்கும். அந்த மெத்தட் தான் அம்மா எப்போவுமே ஃபாலோ பண்ணுவாங்க. எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இது கூடவே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ இது கூட ஆட் பண்ணுவாங்க. சோடா உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அவ்வளோ செய்யறதுக்கே நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது ஆனால் கை வந்து பயங்கரமாக வலிக்கும். இந்த ஸ்டெப்பு, இந்த மெத்தட், நான் சொல்கிற மெத்தட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இது கிண்டுறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அப்படி பிசைஞ்சு அந்த இதெல்லாம் எல்லாமே ப்ராப்பராக கடைசியாக அந்த அவுட்புட் வர்ற வரைக்குமே கொஞ்சம் வேலை அதிகம் தான். ஒரு சிலவங்க வந்து அப்படியே அரைச்சி பண்ணுறதா சொன்னாங்கன்னு சொன்னாலே, அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் கடக்குன்னு இருக்கும். இது வந்து நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும், ரொம்ப நாள் வரையும் தாங்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், சாப்பிடவுமே ஈஸியாக இருக்கும், பசங்களுக்கும் கொடுக்கலாம்.
ஸோ அதனால் வந்து நாங்கள் எப்போவுமே சரி வேலை இருந்தாலும் பரவாயில்ல, மெனக்கட்டாலும் பரவாயில்ல, பசங்களுக்காக நாங்களும் விரும்பி சாப்பிடுவோம். அதனாலன்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். நீங்கள் வேறு ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் பண்ணக்குள்ளே நாங்கள் அது ட்ரை பண்ணி பார்க்குறோம். இது வந்து கையை வச்சு தான் பெசஞ்சாகணும், வேறு ஆப்ஷனே நம்மளுக்கு கிடையாது. அதனால் என்ன பண்ணிட்டேன், இந்த ஸ்டெப்லேருந்து நான் வந்து பேக் அடிச்சிட்டேன். அக்காவும் பாட்டியும் வந்து இந்த ப்ராசஸில் வந்து இறங்கிட்டாங்க. பாதி அக்கா பிரித்து எடுத்துட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாட்டி, எனக்கு பாட்டி, வதனாவுக்கு கொள்ளு பாட்டி. அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு அரவுண்டு ஒரு 85+ அந்த மாதிரி இருப்பாங்க எங்கள் பாட்டி. ஒரு ஆள் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு மற்றவங்க எல்லாம் பண்ணால் அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். நானுமே இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணதால் வந்து என்னால் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு கண்டினியூஸாக வந்து எடுக்க முடியல. அப்புறம் அதில் நம்ம பங்களிக்கும் இருக்கணும்ல, பங்களிப்பும் அப்புறம் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்கள்ல. நம்ம வந்து அந்த பொட்டுக்கடலையும் ப்ளஸ் பொரி அரிசி சொன்னல, அரிசியை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து அரைச்ச பவுடர், அதையுமே வந்து கூட வந்து மிக்ஸ் பண்ணிப்பாங்க. நல்லா பொறன்னு இருக்கும். அப்போ தான் எல்லடை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து கடைசியில் கலர் பார்த்திங்கனாலே ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது கூட வந்து அக்கா வந்து அவங்களுக்கு கலர்னால் பிடிக்கும், அதனால் கலர் போட்டு கடைசியாக ஆட் பண்ணுவாங்க பாருங்கள். ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஃப்ரெஷ்ஷான வந்து கருவேப்பிலை, கூட ஒரு கைப்பிடி நிறைய. தான் எங்கள் பாட்டி இதெல்லாம் வந்து மாவுலாம் பிணையிறதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் இது கூட. அது சேர்த்து நல்லா இது பண்ணி கொஞ்சம் மாவு வந்து புளிச்சிரும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து சீக்கிரமாக உடனே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கு மாவு பண்ணக்குள்ளே சொல்லுவாங்க இல்லையா, அதே தான் இதுக்கும். சேர்த்துட்டு இது நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்த கருவேப்பிலை தான், அதனால் வந்து நம்ம தாராளமாக போட்டுக்கலாம். சாப்பிடக்குள்ளவும் நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இல்லையா, அதனால். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், வெயிட் பண்ணுவோம். உங்கள் வீட்டில் தீபாவளி பலகாரம்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, இல்லை வழக்கமாக செய்வீங்களா, இல்லை எப்போவுமே கடையில் தானா அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் எப்போவுமே வழக்கமாக பண்ணி அம்மா வந்து ரிலேஷன்ஸ்க்கு எல்லாேருக்கும் கொடுப்பாங்க. ப்ளஸ் தெருவில் இருக்கவங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க. எல்லாருமே அதை மாதிரி ஷேர் பண்ணுவாங்க இங்கே. அப்படி தான். இது வந்து சிட்டிஸ்லலாம் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் இங்கே வில்லேஜில் வந்து எப்போவுமே இது வந்து யூஷுவலாகவே நடக்கும். சும்மா சாதாவாக நாங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சாலுமே வந்து கொடுக்கறது வந்து வழக்கம். அதே மாதிரி தான் நெய்பர்ஸுமே இருப்பாங்க இங்கே. நாங்களாம் எனக்கும் அக்காவுக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், நாங்கள் வீட்டுக்குள்ளே செய்ய மாட்டோம். தோட்டத்தில் வந்து விறகடுப்பில் தான் செஞ்சு பழக்கம். பாய் ஒன்று எடுத்து விரிச்சுட்டு அங்கே தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்கள் சைடில் வச்சுப்போம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே அம்மா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவாங்க, நாங்கள் செஞ்சிட்ருப்போம். அம்மா வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறது அந்த மாதிரிலாம் மெஷர்மெண்ட் அளவு அது எல்லாமே அம்மா சொல்லிடுவாங்க. நாங்கள் வந்து சும்மா எடுபிடி மாதிரி பண்ணிகிட்ருப்போம். இப்போது வந்து என்னென்னா பசங்கள்லாம் வந்துட்டாங்க தோட்டத்தில், அதனால் போக முடியாது. விறகடுப்பும் வந்து சேஃப் கிடையாது பசங்களை வச்சுட்டு பண்ணுறதுக்கு. தீ வந்து திடீர்னு அதிகமாகவும் கம்மியாகவும் விறகடுப்பில் வந்து சுட்டுப்பாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க, எதையாவது தூக்கி போட்டாங்கன்னா. இதுவுமே நாங்கள் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக தான் பண்ணோம். அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது விளையாடுறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தோம். மேக்ஸிமம் வந்து அவங்க தூங்கின உடனே இந்த ப்ராசஸில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நாங்கள் எப்படியும் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க எழுந்துருவாங்க. பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கும், அதுக்குள்ளவே அவங்க எழுந்துருவாங்க. என்ன பண்ணுறது, அதுக்கு மேலே தூக்கம் வராது அவங்களுக்கு. நம்மளுக்கு வேலை இருந்தால் தான் அவங்க தூங்க மாட்டாங்க, வேலை இல்லைன்னா அவங்க பாட்டு தூங்குவாங்க. ஆக மொத்தம் நம்ம பீஸ்ஃபுல்லாக வேலை செய்யக்கூடாது பசங்களுக்கு, அவ்வளோதான். இது உருட்டி வச்சாலும் உருட்டி வச்சோம், மாவு வேணும் கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சப்பாத்தி மாவு உருட்டினாலும் இதே நிலமை தான் எங்களுக்கு. ஆக மொத்தம் அவங்க கண்ணில் மாவு படக்கூடாது, அவ்வளோதான். பட்டாலும் பரவாயில்ல, வாங்கி எங்கேயாவது விளாட செஞ்சாலும் பரவாயில்ல, தரை ஃபுல்லாக போட்டு தீத்தி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆள் போய் க்ளீன் பண்ணி மாப் போட்டு பார்க்கணும். ஏன்னா மகிழினி வந்து குட்டி பாப்பா, அவங்களுக்கு வந்து ஏதாவது வாயில் எடுத்து வச்சுட்டு காரமாகிட போகுது, இன்ஃபெக்ஷன் ஆகிட போகுதுன்னே பார்த்து பண்ண வேண்டியிருக்கும். வேணும்னா தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து வேணால் பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தெளிக்கணுன்ற அவசியம் கிடையாது. வேணும்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது மாவு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
நாங்கள் வந்து எங்கள் அக்கா வந்து என்ன பண்ணுவா, முந்திரி பருப்பு போடுவாங்க, பாதாம் பருப்பு போடுவாங்க. இந்த தடவை தான் நாங்கள் எதுவுமே போடலை இதில். அப்படி எல்லா மாவுக்கும் போட முடியலன்னா அவளுக்குன்னு தனியாக ஒரு போர்ஷன் ஒதுக்கி வச்சுருவா. அதில் மட்டும் முந்திரி, பாதாம் அதெல்லாம் வந்து நிறைய போட்டு, மிளகு நிறைய போட்டு செய்வாங்க. அது நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இதில் மிளகு போடலை, ஏன்னா பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. வெறும் கடலைப்பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம். ஒரு வழியாக மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கணும். அடுத்து வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட வேண்டியதான். எண்ணெய் ஊற்றிட்டு இது வந்து நாங்கள் நிறைய குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறதால டைம் வந்து அதிகமாக எடுத்துச்சு. நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, குவான்டிட்டி வந்து கம்மியாக பண்ணிக்கலாம். அந்த அரிசி மாவு அரைக்கிறீங்க இல்லையா, அது வந்து அம்மா வந்து 3 சேர் போட்டாங்க. நீங்கள் வந்து எப்படின்னா பெரிய படியால் 3 படி போட்டாங்க அம்மா. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதுக்கு மாதிரி கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை சும்மா ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா, சும்மா ஒரு 1/2 கேஜிக்கு கம்மியாகவே குட்டி படியாக ஒன்று இருக்கும் இல்லையா, அதால் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய். நாங்கள் பெரிய ட்ரம்மில் ஆடிட்டு வந்து வச்சுருக்கோம் பாருங்கள். கடலை எண்ணெய் தான். மூட்டையாக இங்கேருந்து வந்து மல்லாட்டைன்னு சொல்லுவோம் கடலூர் சைடு. மல்லாட்டை வாங்கிட்டு மூட்டையாக வாங்கிடுவோம். மூட்டையாக வாங்கிட்டு அங்கே வந்து செக்கில் கொடுத்து ஆட்டி இந்த மாதிரி ட்ரம்மில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். அது என்ன தான் வந்து அடியில் வந்து அந்த புண்ணாக்கெலாம் அவங்களே எடுத்துப்பாங்க. அப்படி இருந்தாலுமே எண்ணெய்க்கு அடியில் வந்து கொஞ்சம் தங்கியிருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு 10 to 15 டேஸ் அந்த மாதிரி பெரிய ட்ரம்லேயே வச்சுருவாங்க. மேலே வந்து அடியில் வந்து அந்த வண்டல்லாம் போயிட்டு படிஞ்சிரும். மேலே இருக்கிற ஆயில் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. கடையில் வாங்குகிற எண்ணெயில் தான் கலப்படம். இது வந்து நம்ம நேராகவே எடுத்துகிட்டு போயிட்டு செக்கில் கொடுத்து அங்கேவே நின்று ஆட்டி நம்மளாம் எடுத்துக்க வேண்டியது தான். புண்ணாக்குமே அவங்க ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க. 1 கிலோ எவ்வளோக்கு எடுக்கிறாங்களோ அதை எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து 1 கிலோவுக்கு ஆடுறதுக்கு இவ்வளோ சார்ஜஸ்னு இருக்குது. அதில் வந்து மைனஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லை புண்ணாக்கு எங்களுக்கு வேணும், வீட்டில் மாடு இருக்குது அப்படின்னா புண்ணாக்கையும் நம்மக்கிட்டேயே கொடுத்துருவாங்க. ஆடுறதுக்கு மட்டும் காசு கொடுத்து ஆடிட்டு வரணும். ஒரு மூட்டை வந்து நாங்கள் 9,000 சம்திங்க்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. எனக்குமே சென்னைக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 10 லிட்டர்ஸ் வந்து ஆடி கொடுத்தாங்க வீட்டில். நான் வந்து அந்த எண்ணெய் தான் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய்லாம் யூஸ்வலாக அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, எண்ணெய்க்கு மட்டும் நான் வந்து பைசா கொடுத்துட்டேன். இந்த ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் நாங்கள் வீடியோவில் கவர் பண்ணலன்னு நினைக்கிறேன். இது குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி சைஸ் வந்து ஏற்ற மாதிரி இது பண்ணிவிட்டு எல்லாட வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது க்ரீன் கலரில். அந்த மிஷின் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்து அப்பளம் மாதிரி இருக்கும். அப்பளம் மாதிரி தட்டி தட்டி வச்சிட்டோம்னா ஒன்று ஒன்றா வந்து போட்டு எடுத்துக்கலாம். தீ வந்து எப்படி இருக்கணும்னா, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கணும். தம்பி அதுக்குள்ளே ஸ்கூல்லேருந்து போயிட்டு நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தோன்னே அவருக்கு ஒரே ஜாலி தான். நேற்று சோமாசு, இன்றைக்கி எல்லாட மாவு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரான் தம்பி ஸ்கூல்லேருந்து வரக்குள்ளவே. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இதோ இருக்குது பாருங்கள் மிஷின். இது தான். இது வந்து குஜராத்லேருந்து வாங்கிட்டு வந்தது. அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து குஜராத்தில் இருக்காங்க. அதாவது வந்து குஜராத்தில் வந்து கரெக்டாக சொல்லணும்னா அகமதாபாத்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இரும்பு இது. இதில் வந்து சப்பாத்தி அந்த மாதிரி மேக்ஸிமம் நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா எல்லடை போடுறதுக்கு தான்ப்பா நாங்கள் யூஸ் பண்ணுவோம். மாவு வந்து உருண்டை மாதிரி உருட்டி இந்த மாதிரி எண்ணெய் கவர் எப்பயுமே வச்சோம்னா இதில் வந்து ஒட்டாமல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே மிஷினில் வச்சோம்னா ஒட்டிட்டு வரும், எடுக்கவும் கஷ்டம். இதுனா கவரை எடுத்து கையில் எடுத்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். உருண்டை இந்த மாதிரி உருட்டி தட்டை தட்டையாக ஆக்கி வச்சாச்சு. இதில் அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணி அதில் வந்து போட்டுருவாங்க. பட் ஆனால் கை வந்து வலிக்கும் தான். மிஷின் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து ப்ரெஸ் பண்ணால் தான் கரெக்ட் ஷேப்பில் வரும். எப்படியோ ஒரு வழியாக செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்குள்ளே இந்த பசங்களாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பாப்பாவும் எழுந்திருச்சு. இவர் என்னமோ வதனா கூட விளையாடிட்டு இருக்காரு இதயன்ட்டு. மகிழினி வந்து அவங்க பாட்டுக்கு போய் பேம்பஸ் பேக் எடுத்துகிட்டு வந்து எல்லா பேம்பஸையும் பிரித்து கடாசியாச்சு. சரி ஓகே, எதுவும் சண்டை போடாமல் அடிச்சுக்காமல் விளையாடினா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண் எல்லாரும் அவங்கவுங்க கண்ணில் ஒரு கண்ணை பசங்க மேலே வச்சுட்டு இன்னும் ஒரு கண்ணை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வேலையை சைட் பை சைடில் அப்படியே முடித்து எல்லாடெல்லாம் வறுத்து ஆற வச்சு அதுக்கப்புறமா ஒரு கேரி பேக்கில் போட்டு முடித்து ஒரு ட்ரம்முள்ள வச்சு அடைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான். நாங்கள் தீபாவளிக்கு இந்த டைம் வந்து வெறும் சோமாசம் எல்லாட மட்டும்தான் பண்ணோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.